கேலக்ஸி ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். 21 கட்சிகளின் கூட்டணி அமைத்து திமுக அரசு வெறும் 57 உறுப்பினர்களை தான் கொண்டிருக்கிறது. ஆனால் சிங்கம் சிங்களாக தான் வரும் என்று கூறுவது போல முதல்வர் விஜய் எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தனித்தே கிட்டத்தட்ட 108 சீட்டுகளை பெற்று சட்டசபையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற முறையிலே ஆட்சியை அமைத்திருக்கிறார் என்பது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். புதிய அரசு அமைந்ததை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இது அமைந்திருக்கிறது. வர இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தொடக்க உரையில் கவர்னர் ஆற்றும் முறையிலே ஏற்கனவே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கூறியது வெள்ளை அறிக்கை என்ற ஒரு விஷயத்தை தயார் செய்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றுகின்ற ஆளுநரை வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு வகை செய்யும் வகையிலே முதல்வர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் மூலமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தால் அது அனைத்து மக்களுக்கும் ஒரு விழிப்போடு பார்க்கின்ற ஒரு விஷயமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்காக ஓட்டளித்த மக்கள் இந்த நிகழ்வை கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே நாம் குறிப்பிட்டு கூற வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. முந்தைய திமுக அரசின் திட்டங்கள் எல்லாவற்றையும் தற்போதாக புதிதாக அமையப்பட்டிருக்கிற முதல்வர் விஜயின் அரசு அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலமாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் திட்டத்தை திமுக தீட்டிய அனைத்து திட்டத்தையும் மக்களுக்கு பயன்பெறுகின்ற திட்டம், அந்த திட்டத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய அறிவுறுத்தலாக ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலேயே விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் அரசால் இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை கூறியவாறு யாருக்காவது எங்கேயாவது 2 ஏக்கர் என்ன 2 சென்ட் நிலம் கொடுத்திருப்பார்களா? அதெல்லாம் வாய்ஜாலத்தில் பேசிய வித்தைகள் தான் நம்ம யோசிக்க வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியில் விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டிருந்த நேரத்திலே எரிவாயு உருளை, அதாவது சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மாநில அரசு மானியம் வழங்கும் என்று நமது கடந்த முந்தைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த 100 ரூபாய் மானியம் என்ன ஆனது? யாருக்காவது வழங்கப்பட்டிருக்கிறதா? இது போன்ற வாய் சொல்லில் வீரர்கள் போல அவ்வப்போது கூறிக்கொண்டு நாட்களை கடத்தி கொண்டிருந்த கழக அரசுகள் இப்பொழுது இவர்களின் பழைய திட்டங்கள் அனைத்தையும் மக்களுக்கு தவறாமல் முதல்வர் விஜய் அரசு வழங்க வேண்டும் என்று கூறுவது எதனால்? இது போன்ற வாய் வித்தைகளை கூறி மக்களை ஏமாற்றும் விதமாக கடந்த கால அரசுகள் தொடர்ச்சியாகவே இதே தவறுகளை செய்து கொண்டே வந்திருக்கிறது என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். இத்திட்டங்களை அப்படியே கடைபிடிக்காவிட்டாலும் புதிய அரசு தாவேக அரசு மக்களுக்கு இதைவிட சிறந்தது எதுவோ அதை நீங்கள் செயல்படுத்தலாம். நீங்கள் உங்கள் அரசின் மூலமாக செயல்படும் திட்டங்களுக்கு மக்கள் அனைவரும் வரவேற்பை தருவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. முதல்வர் அவர்கள் அரசு மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு என்பதை அவர் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது இது உண்மையான சாத்தியமாகவே அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு தலைமை செயலகத்திலே ஓய்வு பெற்ற 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அதாவது இவர்கள் எல்லோரும் திமுகவின் விசுவாசிகள். இவர்கள் ஓய்வு பெற்ற அதே பதவி நிலையிலேயே ஓய்வு பெற்ற பின்பு தொடர்ந்து சம்பளம் பெற்றுக்கொண்டு பல லட்சங்கள் சம்பளம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் திமுகவின் அனுதாபிகள் என்பதை ஆணித்தனமாக கூற முடியும். இதை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதல்வர் விஜயின் அரசு உன்னிப்பாக இவைகளை கவனித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்பலவாணன் என்கின்ற ஒரு அடிஷனல் செக்ரட்டரி, அவர் ரிட்டையர்டாகி 5-6 வருஷத்துக்கு மேலும் தொடர்ந்து அதே ஒரே பதவியில அவர் எப்பொழுது பதவியில் இணைந்தாரோ பதவியில் சேர்ந்தாரோ படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அடிஷனல் செக்ரட்டரியாக அதே பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல தொடர்ந்து இன்னமும் பணி செய்து கொண்டு வருகிறார். அரசால் பெறப்படும் அனைத்து சலுகைகளும் பெற்றுக்கொண்டு இவர் அதிகாரமிக்கவராகவே தலைமைச் செயலகத்தில் உலா வருகிறார். இவர் முழுக்க முழுக்க கடந்த கால ஆட்சிக்கு தேவையானவர் போல காட்டிக்கொண்டு அவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கின்ற ஒரு வல்லவராகவே இவர் திகழ்ந்து கொண்டு வருகிறார். இவர் மட்டுமல்ல, இவர் போன்று நிறைய இருக்கிறார்கள். அந்த 100 பேர்களையும் கண்ணி உன்னிப்பாக கவனித்து அடுத்து பதவி உயர்வுக்கு தயாராக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு, அடுத்தது பதவி உயர்வுக்கு தயாராக இருக்கின்ற அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு இது போன்ற ரிட்டையர்டான அலுவலர்களை அகற்றிவிட்டால் அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். இளைஞர்கள் மூலமாக அமைக்கப்பட்ட இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்ற திட்டத்தில்
முக்கியத்துவம் செலுத்துவதாக இது அமையும். எனவே இதை தமிழக வெற்றி கழக அரசு கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுத்து அவசியமல்லாத அதிகாரிகளை அகற்றுவது சால சிறந்ததாகவே இருக்கும். இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் அவ்வப்போது அங்கங்கே முதல்வர் எடுத்துக்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களிடையே சிறப்பாக ஒரு விஷயமாக வரவேற்கப்படுகிறது. இதை முதல்வர் தொடர்வார் என்ற நம்பிக்கை தமிழக மக்களாகிய எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.